நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு திருவிளையாடல்ல இரண்டாவது படலமான வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலத்தை பற்றி பார்க்க இருக்கோம். இது முதல் படலமான இந்திரனின் பழி தீர்த்த படலத்தின் தொடர்ச்சியாக வருது. இந்திரன் சிவலிங்கத்தை பூஜை செய்து தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்கினதுக்கு பிறகு தேவலோகத்தை நோக்கி புறப்படுறாரு. போகும் வழியில துர்வாச முனிவரை பாக்குறாரு. அப்ப சிவலிங்கத்திற்கு பூஜை செய்த தாமரை மலர துர்வாச முனிவர் இந்திரனுக்கு பரிசாக கொடுக்கிறாரு. அதை வாங்கிய இந்திரன் அந்த தாமரை மலர ஐராவதத்தின் மீது வைக்கிறாரு. பூஜை மலர் அப்படின்னு அறியாத ஐராவதம் அந்த மலரை கீழே போட்டு தன்னுடைய கால்களால மிதிச்சிடுது. இதனால கோபம் கொண்ட துர்வாச முனிவர் ஐராவதத்தை பூமியில சென்று பிறக்கணும் அப்படின்னு சாபமிடுறாரு. அதனால பூமியில பிறந்த ஐராவதம் மற்ற யானைகளின் நிறத்தை பெற்றது. பல ஆண்டுகள் காடுகளில் சுற்றி திரிந்து இறுதியில் கடம்ப வனத்திற்குள் புகுந்தது. சொக்கநாதரையும் போற்றாமரை குலத்தையும் பார்த்ததற்கு பிறகுதான் தான் யார் எந்த சாபத்திற்காக இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது ஐராவதத்திற்கு ஞாபகத்திற்கு வருகிறது. தன்னுடைய சாபம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக பொற்றாமரை குலத்துல நீராடினதும் காட்டு யானை வடிவம் நீங்கி வெள்ளை யானை உருவம் கிடைத்தது. பின் பொற்றாமரை குளத்து நீரை எடுத்து சிவபெருமானை அபிஷேகம் செய்தது. சிவபெருமானை ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு தன்னுடைய தவறை மன்னிக்குமாறு மனமுருகி வேண்டிக் கொண்டது. ஐராவதத்தின் பக்தியை பார்த்த இறைவன் சொக்கநாதர் அங்கு காட்சி தந்து ஆசி வழங்கினர். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க தன்னிலை மறந்து ஆணவ செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அது யாராக இருந்தாலும் அதற்கான தண்டனை வந்தே தீரும். நம சிவாய.